सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 22/11/1972 அவ்யக்த பாப்தாதா மதுபன். தலைப்பு இறுதி சேவையின் இறுதி சொரூபம். தன்னுடைய இறுதி சொரூபத்தின் சாட்சாத்காரம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதா? ஏனென்றால் எவ்வளவிற்கு எவ்வளவு அருகில் வந்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவு ஏதாவது ஒரு பொருள் எதிரில் தென்படுவது போன்று அனுபவம் ஆகும். இப்பொழுது இதுவாக ஆகப் போகிறோம் என்று அனுபவமாகும். எப்படி வயோதிகர்களுக்கு நான் இப்பொழுது வயோதிகனாக இருக்கிறேன், மேலும் இதற்கு பிறகு சென்று குழந்தை ஆவேன் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்கிறது. அதுபோலவே தன்னுடைய கடைசி சொரூபத்தின் நினைவு இல்லை. ஆனால் இப்பொழுது இதுவாக இருக்கிறேன், பின்பு இதுவாக ஆவேன் என்ற தெளிவான ரூபத்தில் எதிரில் சாட்சாத்காரம் ஏற்படும். எப்பொழுது இலக்கை வந்து அடைந்து விட்டோம் என்றால் இன்னும் ஒரு அடிதான் எடுத்து வைக்க வேண்டும் என்று அப்படி புரிந்து கொள்வீர்கள் என்று தொடக்கத்தில் கூறியிருந்தோம். ஒரு கால் வைத்தாகிவிட்டது, இன்னொரு காலை வைக்க வேண்டும், அவ்வளவு வித்தியாசம்தான். அப்படியானால் அந்த மாதிரி தன்னுடைய கடைசி நிலையின் அருகாமை அனுபவம் ஆகிறதா? அப்படி தெளிவாக சாட்சாத்காரம் ஏற்படுகிறதா? எப்படி கண்ணாடியில் தன்னுடைய ரூபம் தெளிவாக தென்படுகிறதோ அதுபோலவே இந்த ஞானம் என்ற கண்ணாடியில் தன்னுடைய கடைசி ரூபம் தெளிவாக தென்படட்டும். ஏதாவது மிக நல்ல அழகான ஆடை எதிரில் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் இப்பொழுது இதை அணிய வேண்டும் என்று தெரிய வருகிறது என்றால் விரும்பாவிட்டாலும் கூட அணிவதற்கான நேரம் அருகில் வர வர அதன் மேல் கவனம் செல்லும். ஏனென்றால் எதிரில் தென்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போலவே தன்னுடைய கடைசி சொரூபம் எதிரில் தென்படுகிறதா? மேலும் அந்த சொரூபத்தின் பக்கம் கவனம் செல்கிறதா? அதை ஒளியின் சொரூபம் என்று கூறினாலும் அல்லது ஆடை என்று கூறினாலும் ஒளியே ஒளிதான் தென்படும். ஃபரிஷ்தாக்களின் சொரூபமாக என்ன இருக்கிறது? ஒளி பார்ப்பவர்கள் கூட இவர் ஒளியான ஆடை அணிந்தவர், ஒளிதான் இவருடைய கிரீடம், ஒளிதான் ஆடை, ஒளிதான் இவர்களின் அலங்காரம் என்று அனுபவம் செய்வார்கள். எங்கு பார்த்தாலும் ஒளியைத்தான் பார்ப்பார்கள். நெற்றியின் மேல் பார்த்தார்கள் என்றால் ஒளியின் கிரீடம் தென்படும். கண்களிலும் ஒளியின் கிரணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருப்பதாக தென்படும். அப்படியானால் அந்த மாதிரியான ரூபம் எதிரே தென்படுகிறதா? ஏனென்றால் மைட் ரூபம், அதாவது சக்தி ரூபத்தின் பாகம் நடந்து கொண்டிருக்கிறது. அது எதன் மூலம் வெளிப்படும்? லைட் ரூபத்தின் மூலம். யார் எதிரில் வந்தாலும் அவர் ஒரு நொடியில் அசரீரி ஆகிவிட வேண்டும். அது லைட் ரூபத்தினால் தான் ஏற்படும். அந்த மாதிரி அங்கு செல்லும் போது லைட் ஹவுஸாக ஆகிவிடுவார்கள். அதனால் யாருக்கும் இந்த உடல் தென்படாது. விநாச நேரத்தின் பரீட்சையில் பாஸ் ஆக வேண்டும் என்றால் அனைத்து சூழ்நிலைகளையும் சந்திப்பதற்காக லைட் ஹவுஸாக ஆக வேண்டி இருக்கும். எனவே போகும்போதும் வரும்போதும் தன்னுடைய இந்த ரூபம் அனுபவம் ஆக வேண்டும். இந்த பயிற்சியை செய்ய வேண்டும்.
உடல் முற்றிலும் மறந்துவிடட்டும். ஒருவேளை ஏதாவது காரியம் செய்ய வேண்டும், போக வேண்டும், பேச வேண்டும் என்றாலும் அப்பொழுதும் ஒளி வடிவமான ஆகார ரூபத்தை தாரணை செய்ய வேண்டும். எப்படி பாத்திரத்தை ஏற்று செய்யும் நேரத்தில் ஆடை அணிகிறீர்கள் மற்றும் காரியம் முடிந்தது என்றால் ஆடையை களைந்து விட்டீர்கள். ஒரு நொடியில் தாரணை செய்தீர்கள், ஒரு நொடியில் விலகிவிட்டீர்கள். எப்பொழுது இந்த பயிற்சி உறுதியாகி விடுமோ பின்பு இந்த கர்ம போக் செய்த பாவங்களின் விளைவுகளை அனுபவிப்பது முடிந்துவிடும். எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு வலியை அழித்து விடுகிறார்கள், ஹட யோகிகளோ உடலில் இருந்து விலகுவதற்கான பயிற்சி செய்கிறார்கள். அதுபோல இந்த நினைவு சொரூபம் என்ற இன்ஜெக்ஷன் போட்ட உடனேயே உடலின் நினைவில் இருந்து எங்கோ மறைந்து விட வேண்டும். சுயம் தன்னையும் ஒளி ரூபத்தில் அனுபவம் செய்வார்கள் என்றால் மற்றவர்களும் அதே அனுபவம் செய்வார்கள். கடைசி சேவை இதுதான். இதன் மூலம் முழு காரிய நடவடிக்கைகளும் லைட், அதாவது லேசாகிவிடும், மழையும் கடுகாகிவிடும் என்ற பழமொழி இருக்கிறது அல்லவா? அதே போன்று எந்த ஒரு காரியமும் லைட் ரூபம் ஆவதினால் லேசாகிவிடும். புத்தியை ஈடுபடுத்துவதற்கும் அவசியம் இருக்காது. லேசான காரியத்தில் புத்தியை ஈடுபடுத்த வேண்டியது இருக்காது. அப்படி இந்த ஒளி சொரூபத்தின் நிலையில் மாஸ்டர் அனைத்தையும் தெரிந்தவர் மற்றும் மாஸ்டர் தீகால தரிசியின் லட்சணமாக என்ன இருக்கிறதோ அது வந்து விடுகிறது. செய்யலாமா அல்லது வேண்டாமோ என்று இப்படி யோசிக்கவும் வேண்டியது இருக்காது. புத்தியில் யதார்த்தமான எந்த எண்ணத்தை உருவாக்க வேண்டுமோ அதுதான் இருக்கும். அந்த நிலையின் இடையில் எந்த ஒரு கர்மபோகின் உணர்வும் இருக்காது. எப்படி இன்ஜெக்ஷனின் போதையில் பேசுகிறார்கள், அசைகிறார்கள், அனைத்தையும் செய்து கொண்டும் நினைவிருப்பதில்லை, செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நினைவு இருப்பதில்லை, தானாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் கர்மபோக் மற்றும் எந்த விதமான காரியமும் நடந்து கொண்டே இருக்கும். ஆக நினைவு இருக்காது. அதுதான் பக்கம் கவர்ந்து இழுக்காது. அது தன்னுடைய பக்கம் கவர்ந்து இழுக்காதுன்ற பாபா சொல்றாங்க. அந்த நிலையை தான் கடைசி நிலை என்று கூறப்படுகிறது. அந்த மாதிரி பயிற்சி இருக்க வேண்டும். இந்த நிலை எவ்வளவு அருகில் இருக்கிறது, முற்றிலும் நேரெதிரில் வரை வந்தடைந்து விட்டதா? எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது ஒளி ரூபம் ஆகிவிடட்டும். எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது உடலில் வரட்டும் மற்றும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யட்டும். எதுவரை அந்த நிலை ஒரே சீராக நிரந்தரமாக ஆகவில்லையோ அதுவரை இடையிடையே கொஞ்சம் நேரமோ இருக்கிறது. பின்பு அந்த மாதிரி இருந்து இருந்து நிரந்தரமாக ஆகிவிடும். எப்படி சாகரத்தில் ஆகாரத்தை அனுபவம் செய்தீர்கள் இல்லையா? தரையில் இருந்தும் கூட பரிஷ்டாவின் அனுபவத்தை செய்தீர்கள். அந்த மாதிரி நிலையோ வர வேண்டும் இல்லையா? தொடக்கத்தில் அநேகருக்கு இந்த சாட்சாத்காரம் ஏற்பட்டது. ஒளியே ஒளிதான் தென்பட்டது. தன்னுடைய ஒளி வடிவமான கிரீடத்தின் சாட்சாத்காரத்தை அநேக தடவை செய்தார்கள். எது தொடக்கத்தில் ஒரு முன் மாதிரியாக இருந்ததோ அது கடைசியில் நடைமுறை சொரூபமாக இருக்கும். எண்ணத்தின் சித்தியின் சாட்சாத்காரம் கிடைக்கும். எப்படி வார்த்தைகள் மூலம் நீங்கள் டைரக்ஷன் கொடுக்கிறீர்கள் இல்லையா? அதேபோல் எண்ணத்தினால் முழு காரிய நடவடிக்கைகளையும் செய்விக்க முடியும். அறிவியலை சேர்ந்தவர்கள் கீழே பூமியிலிருந்து மேலே வரை டைரக்ஷன் பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் உயர்ந்த எண்ணத்தினால் காரியம் நடக்காதா என்ன? அறிவியலையோ அமைதியில் இருந்துதான் காப்பி செய்திருக்கிறார்கள். அப்படி உதாரணம் கொடுப்பதற்காக ஏற்கனவே தெளிவான ரூபத்தில் உங்கள் எதிரில் இருக்கிறது. சென்ற கல்பத்திலோ நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இல்லையா? பின்பு சொல்வதற்கான அவசியம் கிடை
எப்படி சொல்வதினால் விஷயத்தை தெளிவுபடுத்துகிறீர்களோ அத போலவே எண்ணத்தினால் முழு காரியமும் நடக்கட்டும். எவ்வளவிற்கு எவ்வளவு அனுபவம் செய்து கொண்டே இருக்கிறீர்களோ, ஒவ்வொருவரின் நெருக்கத்தில் வந்து கொண்டே இருக்கிறீர்களோ, எண்ணமும் ஒவ்வொருவருடன் இணைந்து சென்று கொண்டே இருக்கும். ஒளி ரூபம் இருப்பதினால் வீணான எண்ணம், வீணான நேரம் முடிவடைந்த பிறகு என்ன நடக்க வேண்டுமோ அந்த எண்ணம் தான் எழும். உங்கள் புத்தியிலும் அதே எண்ணம் எழும் மற்றும் யாருக்கு செய்ய வேண்டுமோ அவருடைய புத்தியிலும் இதைதான் செய்ய வேண்டும் என்ற அதே எண்ணம் எழும். புதுமையோ இதுதான் இல்லையா? இந்த காரிய நடவடிக்கைகளை யாராவது பார்த்தார்கள் என்றால் உங்களுடைய காரிய நடவடிக்கை சொல்வதினால் இல்லை, சமிக்கைகளினால் நடந்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்வார்கள். பார்வையால் பார்த்தார் மற்றும் புரிந்து கொண்டார். சூட்சும வதனம் இங்கேயே உருவாக வேண்டும். அந்த மாதிரி பயிற்சி செய்விக்கிறார்களா? ஆசிரியைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்கிறீர்களா அல்லது சொற்பொழிவு நிகழ்த்துவதை தான் இதுவரை கற்றுக் கொடுக்கிறீர்களா? உங்களுடைய நிலை வேறு. நீங்கள் அந்த நிலையை கடந்து வந்து விட்டீர்கள். வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள். எப்படி எதிர்காலத்தில் கிரீடம் ஆசனத்தை தாரணை செய்து பின்பு அதை விட்டுவிட்டு கொடுத்து செல்வார்கள் இல்லையா? அப்பொழுதுதான் இன்னொருவர் பெறுவார் இல்லையா? இங்கேயும் நீங்கள் அந்த நிலையை கடந்து சென்று கொண்டே இருப்பீர்கள். அப்பொழுது மற்றவர்கள் அந்த நிலையில் வருவார்கள். எதிர்காலத்தின் வடிவமைப்பு இங்கே இருக்கும் இல்லையா? அந்த நிலையில் உங்களுடைய ஈடுபாடு அது இல்லாமல் நன்றாகவே இல்லை என்ற மாதிரி ஏற்பட்டுவிடும். விரும்பாவிட்டாலும் அடிக்கடி அந்த பக்கம் சென்று விடுவீர்கள். நல்லது. வரதானம்: சூட்சும எண்ணங்களின் பந்தனங்களில் இருந்தும் விடுபட்டு உயர்ந்த நிலையின் அனுபவம் செய்யக்கூடிய பந்தனமற்றவர் ஆகுக. விளக்கம்: எந்த குழந்தைகள் எவ்வளவு பந்தனமற்றவர்களாக இருக்கிறார்களோ அந்த அளவு உயர்ந்த நிலையில் நிலைத்திருக்க முடியும். எனவே எண்ணம், சொல், செயலில் ஏதாவது சூட்சுமத்திலும் கூட கயிறு கட்டப்பட்டோ இல்லை என்று சோதனை செய்யுங்கள். ஒரு தந்தையை தவிர வேறு எந்த நினைவும் வர வேண்டாம். தன்னுடைய உடலும் நினைவு வந்தது என்றால் உடலின் கூடவே உடலின் உறவு, பதார்த்தங்கள், உலகம் அனைத்தும் ஒன்றின் பின்னே ஒன்றாக வந்துவிடும். நான் பந்தனமற்றவன் என்ற இந்த வரதானத்தை நினைவில் வைத்து முழு உலகத்தையும் மாயாவின் வலையிலிருந்து விடுவிக்கும் சேவையை செய்யுங்கள். ஸ்லோகன்: ஆத்ம அபிமானி நிலை மூலமாக உடல் மற்றும் மனதின் குழப்பத்தை முடிவு கட்டுபவர்தான் ஆடாமல் இருக்கிறார். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।